வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். அரசு தலைவரான அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு நபர் கடிதம் ஒன்று அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற தகவல்கள் அரசு தலைவரான அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் அவர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் பெரும் தலையீடியாக அமைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏனென்றால் அந்த கடிதத்தை அனுப்பி வைத்தது யாரென்றால் கிருஷாந்தி குமாரசுவாமியின் வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றம் தீர்ப்பளித்து அவருக்கு மரண தண்டனை கைதியாக சிறையில் வைத்திருக்குது. அவரினுடைய மனைவிதான் இந்த கடிதத்தை அரசு தலைவரான அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அதுபோல பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் நீதி அமைச்சருக்கும் அனுப்பி வைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. குறிப்பாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற தகவல் தான் பெரிய அளவில் இன்றைய நாளில் பேசுபொருளாக மாறி இருக்குது. ஏனென்றால் அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், செம்மணி விவகாரம் தொடர்பில் ஒரு சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அங்கு சாட்சியம் அளிப்பதற்கு தன்னுடைய கணவர் தயாராக இருப்பதாக சொல்லியிருப்பதாகத்தான் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உட்பட 3 பேருக்கு அனுப்பிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற தகவல்களை தமிழ் வடிவத்தில் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதில் இருக்கிற எதையுமே தவிர்க்காம உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரேன். வீரகேசரி தளத்தில் வெளியாகிய தமிழ் வடிவம் இது. எனது கணவர் சோமரட்ன ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்துள்ளார். 1990ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தில் இணைந்து கொண்ட எனது கணவர் 1996ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் 7வது காலனி இராணுவ படையணியின் கீழ் செம்மணி பிரதேசத்தில் பணியில் ஈடுபட்டு வந்த போது இடம்பெற்ற மனித படுகொலையுடன் தொடர்புடைய வகையில் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 3 அடங்கிய நீதியரசர் குழாமின் முன்னிலையில் நடைபெற்ற விசேட வழக்கு விசாரணையின் பின்னர் 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் திகதி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை 29 வருடங்களாக அவர் சிறையில் இருந்து வருகிறார். இருப்பினும் இவ்விவகாரத்தை பொறுத்தமட்டில் கிருஷாந்தி குமாரசுவாமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டமை மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட எனது கணவருக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை. மாறாக 7வது காலனிப்படை தலைமையகத்தின் புலனாய்வு அதிகாரியான கேப்டன் லலித் கேவாகே தலைமையிலான புலனாய்வு அதிகாரிகளால் செம்மணி சோதனை சாவடியில் கைது செய்யப்படும் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 7வது படையணி தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மரணித்தவர்களின் உடல்கள் மீண்டும் செம்மணி சோதனை சாவடி அமைந்துள்ள இடத்துக்கு கொண்டு வரப்படும். அங்கு பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்கலாக இவ்வழக்கில் தண்டனை பெற்ற 5 அந்த உடல்களை புதைக்குமாறு மேலே பெயரிடப்பட்ட கேப்டன் லலித் கேவாகேயினால் ஆணையிடப்படும். அதன் பிரகாரம் எனது கணவர் உள்ளடங்கலாக 5 செம்மணி சோதனை சாவடிக்கு அண்மையில் உள்ள பகுதியில் அந்த உடல்கள் புதைக்கப்படும். வீதியில் செல்லும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதே 1996ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செம்மணி சோதனை சாவடியில் பணியில் ஈடுபட்டு வந்த எனது கணவர் சோமரட்ன ராஜபக்ச உள்ளடங்கலாக ஏனைய 5 வேலையாக இருந்தது. செம்மணி சோதனை சாவடியானது அக்கால பகுதியில் யாழ்ப்பாணத்துக்குள் உள்நுழையும் பிரதான சோதனை சாவடியாக இருந்தது. அச்சோதனை சாவடியில் பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்கலாக ஏனைய 5 இராணுவத்தினருக்கு மேலதிகமாக கேப்டன் லலித் கேவாகேயின் ஆலோசனைக்கு அமைவாக காலை 9 மணி முதல் மாலை 4 தொடக்கம் 6 மணி வரை மொழிபெயர்ப்பாளர்கள் என்ற ரீதியில் நாளாந்தம் இந்த சோதனை சாவடிக்கு வருகை தரும் லெப்டினன்ட் துடுகல, லெப்டினன்ட் உதயகுமார, மொழிபெயர்ப்பாளரான போலீஸ் பரிசோதகர் சமரசிங்க, போலீஸ் பரிசோதகர் நசார் ஆகியோரால் அங்கு அழைத்து வரப்படும் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினரால் அடையாளம் காண்பிக்கப்படும் வீதியில் செல்லும் சந்தேக நபர்கள் செம்மணி சோதனை சாவடியில் கைது செய்யப்படுவர். அவர்கள் மாலை 4 மணியின் பின்னர் ட்ரக் வாகனத்தில் ஏற்றப்பட்டு 7வது காலனி இராணுவ படை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்படுவர். அங்கு மரணிப்போர் இரவு வேளையில் மீண்டும் செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டு வரப்படுவர். அவர்களை புதைக்குமாறு எனது கணவர் உள்ளிட்ட தரப்பினருக்கு உத்தரவிட்டுவிட்டு வந்தவர்கள் மீண்டும் திரும்பிச் செல்வார்கள் என்று எனது கணவர் கூறியிருக்கிறார்.
செம்மணி சோதனைச் சாவடியில் இவ்வாறான நடவடிக்கைகள் சுமார் 1 வருட காலமாக இடம்பெற்றிருக்கின்றன. எனது கணவர் உள்ளடங்கலாக தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இந்த ஐவரும் செய்தது உயர் அதிகாரிகளால் கொண்டு வந்து தரப்படும் உடல்களை புதைத்தமை மாத்திரமே ஆகும். எனது கணவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கான ஒரே சாட்சியாக இருந்தது அவர் மனித புதைகுழிகளை அடையாளம் காண்பித்தமை மாத்திரமே ஆகும். எனது கணவருடன் தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய ஐவரும் உயர் அதிகாரிகள் கொண்டு வந்து தருகின்ற சடலங்களை தாம் புதைத்ததாக நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார்கள். கிருஷாந்தி குமாரசுவாமி உள்ளடங்கலாக அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மாத்திரம் வெளிவந்தமைக்கான காரணம் என்ன? செம்மணி சோதனை சாவடியில் இதுவரையில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு இருக்கையில் கிருஷாந்தி குமாரசுவாமி குடும்பத்தின் படுகொலை மாத்திரமே வெளியே வந்தமைக்கு இதுவே காரணமாகும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் சகோதரியான சுனேத்ரா பண்டாரநாயக்கவின் கணவர் சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டாளரான குமார் ரூபசிங்க ஆவர். குமார் ரூபசிங்க கிருஷாந்தி குமாரசுவாமி குடும்பத்தின் உறவினர் என்பதால் அவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கு இணங்க கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை விவகாரம் தொடர்பில் மாத்திரமே கவனம் செலுத்தப்பட்டது. செம்மணி சோதனை சாவடியில் பணியாற்றிய எனது கணவர் உள்ளிட்ட இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். கிருஷாந்தி குமாரசுவாமி உள்ளடங்கலாக அவரது குடும்பத்தினரும் மேலே குறிப்பிட்ட முறையில் கேப்டன் லலித் ஹேவாகே குழுவினராலேயே கைது செய்யப்பட்டனர். செம்மணி சோதனை சாவடியில் இறுதியாக கைது செய்யப்பட்ட கிருஷாந்தி குமாரசுவாமி உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் கைதான அன்றைய தினம் மாலை 4 மணியின் பின்னர் 7ஆம் காலனி இராணுவப்படை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு 2 தினங்களின் பின்னர் அவர்கள் கொல்லப்பட்டு அவர்களது உடல்கள் மீண்டும் செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டு வரப்பட்டன. அங்கு எனது கணவர் உள்ளடங்கலாக ஏனைய இராணுவத்தினரிடம் அவர்களது உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதுடன் அவற்றை புதைக்குமாறு உத்தரவிட்ட கேப்டன் லலித் ஹேவாகே அங்கிருந்து வெளியேறினார். தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் எனது கணவரால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களுக்கு அமைவாக 1999ஆம் ஆண்டு கேப்டன் லலில் ஹேவாகே, கேப்டன் பெரேரா, லெப்டினன்ட் உதயகுமார, மொழிபெயர்ப்பாளரான போலீஸ் பரிசோதகர் சமரசிங்க, போலீஸ் பரிசோதகர் அப்துல் ஹமீட் நஷார், லெப்டினன்ட் துடுகல ஆகிய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 6 மாதங்களில் அவர்கள் பிணையில் விடுதலையானதன் பின்னர் அந்த வழக்குக்கு என்ன நடந்தது என யாருக்கும் தெரியவில்லை. இச்சம்பவத்தின் பின்னர் எனது கணவர் சார்பில் முன்னிலையாகுவதற்கு விருப்பம் தெரிவித்து போகம்பரை சிறைச்சாலைக்கு வருகை தந்து அவரை சந்தித்த ஜனாதிபதி சட்டத்தரணி குமார் பொன்னம்பலம் எனது கணவரிடம் விடயங்களை கேட்டறிந்ததன் பின்னர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று அவரை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். இருப்பினும் திடீரென குமார் பொன்னம்பலம் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பில் எனது கணவரால் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டது. இருப்பினும் உயர் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் பிரயோகித்து எனது கணவர் உள்ளிட்ட தரப்பினருக்கு மீண்டும் மரண தண்டனையை விதிக்கச் செய்தவர் அப்போதைய ஜனாதிபதி ஆவார். செம்மணி சோதனை சாவடி குறித்த சகல தகவல்களையும் மேல் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியமையே அதற்கு காரணமாகும். அந்த பழிவாங்கல்கள் இன்று வரை தொடர்கின்றன. 1998ஆம் ஆண்டு எனது கணவர் உள்ளடங்கலாக இராணுவத்தினர் ஐவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட திகதியிலிருந்து தற்போது வரை பதவியில் இருந்த ஜனாதிபதிகளுக்கு மேன்முறையீட்டு கடிதங்களை அனுப்பி வைத்தாலும் இன்னமும் எவ்வித நிவாரணத்தையும் பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. செம்மணி பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்தியமையினால் எனது கணவர் உள்ளிட்ட சாட்சியாளர்கள் குற்றவாளிகளாக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு 29 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு வெறுமெனவே 5 தொடக்கம் 10 வருடங்களுக்கு குறைந்த ஆண்டுகள் மாத்திரம் சிறையில் இருந்த பலர் கடந்த 2024ஆம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகளால் பொது மன்னிப்பு வழங்கி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுவதற்கு காரணம் உங்களுக்கோ அல்லது உங்களது அரசாங்கத்துக்கோ
என்பதற்கோ எந்த ஒரு தரப்பினரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனாலாகும். எனவே நீதியை நிலைநாட்டும் வகையில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை உள்ளடங்கலாக செம்மணி சோதனை சாவடியில் நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பில் முறையான விசாரணையை மேற்கொண்டு உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுங்கள். 1998 ஆண்டு முதல் இப்போது வரை செம்மணி சோதனை சாவடியை அண்மித்த பகுதிகளில் 5 மனித புதைகுழிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு இக்கடிதத்தை எழுதும் 2025 ஆண்டிலும் அங்கு மனித புதைகுழி ஒன்று கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே 1998 ஆண்டு மேல் நீதிமன்றத்தில் எனது கணவர் கூறிய சகல விடயங்களும் உண்மையானவை என்பதை இப்போது ஒட்டுமொத்த உலகமும் அறிந்து கொண்டிருக்கிறது. இதுவரை காலமும் அதிகாரத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் இராணுவத்தின் உயரதிகாரிகளை காப்பாற்றி கீழ்மட்டத்தில் இருந்தவர்களை தண்டித்துவிட்டு குற்றமிழைத்த இராணுவத்தினருக்கு தாம் தண்டனை அளித்திருக்கிறோம் என்று சர்வதேச சமூகத்திற்கு கூறி வந்திருக்கிறார்கள். இப்போது தண்டனையை அனுபவித்து வரும் இராணுவ வீரர்கள் தண்டனையை பெறும்போது கோப்ரல் சோமரட்ன ராஜபக்ச, டிஎம் ஜெயதிலக, ஜேஎம் ஜெயசிங்க, ஏஎஸ்பி பெரேரா ஆகியோர் இராணுவத்தில் இணைந்து முறையே 7, 5, 2 மற்றும் 1 வருடங்களே கடந்திருந்தன. அதே போன்று போலீஸ் பரிசோதகர் போலீஸில் இணைந்து 1 வருடமே ஆகியிருந்தது. அவர்களால் 250 தொடக்கம் 300 பேரை கைது செய்து படுகொலை செய்திருக்க முடியுமா? இவ்வாறானதொரு பின்னணியில் யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல படுகொலைகள் மற்றும் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்ட விதங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளிப்படுத்துவதற்கு எனது கணவர் தயாராகி வருகிறார். இந்நிலையில் எவ்வித சாட்சியங்களுமின்றி குற்றவாளிகளாக்கப்பட்ட எனது கணவர் உள்ளிட்ட இராணுவத்தினருக்கு நியாயமான நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் ஆணைக்குழு ஒன்றை நியமித்து செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் எனது கணவர் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் அன்புக்குரியவர்களை இழந்த தரப்பினருக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கு நடவடிக்கை எடுங்கள். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற யுத்த குற்றங்களுடன் தொடர்புடைய சகல இராணுவ உயர் அதிகாரிகளது பெயர் விவரங்களை எதிர்வரும் காலங்களில் வெளியிடுவதற்கு எனது கணவர் தயாராகி வருகிறார். எனவே எனது கணவரால் என்னிடம் கையளிக்கப்பட்ட இந்த கடிதம் தொடர்பில் உரியவாறு அவதானம் செலுத்துமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு இந்த விடயம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையிடமும் முறைப்பாடு அளிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். எனது கணவர் சோமரட்ன ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியமளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்துள்ளார். 1999 தொடக்கம் 2024 ஆண்டு வரை அதிகாரத்தில் இருந்த ஜனாதிபதிகள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் உயர் மட்டத்தினர் என சந்தேகிக்கப்படும் பலரை விடுதலை செய்திருப்பதுடன் இலங்கை மத்திய வங்கி குண்டுவெடிப்பு, புறக்கோட்டை குண்டுவெடிப்பு, நாட்டின் தலைவர்கள் படுகொலை, பாடசாலை மாணவர்கள் மீதான தாக்குதல், பிக்குகள் மீதான தாக்குதல் என்பன உள்ளடங்கலாக பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களை விடுதலை செய்வதற்கு பரிந்துரைகள் வழங்கியிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு 29 வருடங்களாக சிறையில் இருந்து வரும் எனது கணவர் உள்ளிட்ட 5 மன்னிப்பு வழங்குமாறு உரிய கட்டமைப்புகளுக்கு பரிந்துரைக்க முடியாதது ஏன் என்பது புரியவில்லை என்று அவர் தன்னுடைய அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் குறிப்பாக சோமரட்ன ராஜபக்சவினுடைய மனைவி குறிப்பிட்டிருப்பது, என்னுடைய கணவர் சொன்ன விடயத்தை உங்களிடம் நான் கையளித்திருக்கிறேன். இந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் தகவல்களையும் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் இதில் ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி மட்டும்தான் அந்த 5 பேருடைய சோமரட்ன ராஜபக்ச அவர்களினுடைய நோக்கமாக இருக்குதான்னு கேட்டால் இல்லை. அவருடைய பிரதானமான நோக்கம் தன்னை விடுவிக்கணும், தங்கள் 5 பேரையும் விடுவித்தாலே போதும். அதுக்கு பிறகு இப்போ ஒரு கதைக்கு இந்த கடிதத்துக்கு பிறகு இந்த 5 பேரையும் விடுவித்ததுக்கு பிறகு இவர் எங்களுக்காக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சகோதரங்களை இழந்தவர்களுக்கு நீதி கிடைக்கணும் என்ற எண்ணத்தோடு இருப்பாரான்றது தெரியல. ஆனால்
இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற தகவல்களை எச்சரிக்கை என்றே இது எடுத்துக்கொள்ளலாம். அனுர அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையை இவர் மறைமுகமாக அனுப்பியிருக்கிற மாதிரி தான் இந்த கடிதத்தை பார்க்கும்போது தெரியுது. எனவே இதை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் எப்படி சமாளித்துக் கொள்ள போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு கதைக்கு அரசாங்கம் இவரை வெளியில் விடுதோ தெரியல, வெளியில் விட்டாலும் வெளியில் வந்து இவர் என்ன செய்ய போறாருன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி இவரை விடையலேண்டா இவர் எதிர்காலத்தில் பலருடைய பெயரை உயர் உயர் அதிகாரிகளினுடைய பலருடைய பெயர்களை வெளியிடப் போகிறேன், அடுத்தடுத்த கட்டமாக வெளியிடப் போகிறேன் என்ற ஒரு எச்சரிக்கையை கூட விடுத்திருக்கிறார். எனவே இது ஒரு பாரிய அளவிலான அழுத்தமாக இந்த அரசாங்கத்துக்கு இருக்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அடுத்த மாதம் 9ஆம் மாதம் செப்டம்பர் மாதம் நடக்க போகிற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இவருடைய இந்த கடிதமும் பேசப்படுகிறதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த கடிதம் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார அவர்களுக்கும் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஹர்சன நாணயக்கார அவர்களிடம் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பிய நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த கடிதம் தன்னிடம் இதுவரைக்கும் வந்து சேரவில்லை, அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடம் சென்றதா என்றதை தெரியலை என்று சொல்லியிருக்கிறார். எனவே அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஹரணி அமரசூரிய பிரதமராக இருக்கிறார். அத்தோட நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார இந்த 3 பேருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்குது. எதிர்காலத்தில் இந்த கடிதம் உண்மையிலே அவர்களை சென்றடைந்தால் அவர்கள் என்ன பதில வழங்க போறார்கள், என்ன நடவடிக்கை எடுக்க போறார்கள் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இவருடைய துணிச்சல் வரவேற்கப்பட வேண்டியது. ஆனாலும் எதிர்காலத்தில் இவர் நீதியின் பக்கம் நிற்பாரா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒன்றுதான்.